தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இதுதான் போன 1ஆம் தேதி காலையில் தியானிச்சோம். பரலோக தேவன் தாமே மீண்டும் நம்மோடு இன்னும் அடுத்த கட்டத்தை தியானிக்க உதவி செய்வாராக. இது மூலமா என்ன தியானிச்சோம்னா, முதல்ல தேவன் கொடுக்கிற தேவன் என்று தியானிச்சோம். தேவன் எப்படிப்பட்டவராமா? கொடுக்கிற தேவன். அப்புறம் என்ன தியானிச்சோம்? அந்த கொடுக்கிற தேசத்துல உன்னை வச்சு என்ன பண்ணுவாராமா? மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எப்படி? மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மோர் அண்ட் மோர் ஆசீர்வாதம் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்காம அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கும்படி அவர் விரும்புகிறார். இன்னொன்னு கூட தியானிச்சோம். கர்த்தர் கொத்து சாவியை கையில வச்சுக்கிட்டு யார் கையில கொடுக்கலாம் பொறுப்பன்னு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் படைத்த போது பூமியையே படைத்து, என்னங்க, இவ்வளவு பிரம்மாண்டமான பூமியை படைச்சு அதை ஆளக்கூடிய, அதுக்கு ஓனர்ஷிப்பாக இருந்து ஓனராக இருந்து நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை மனுஷன் கையில கொடுத்துட்டு அவர் ஃப்ரீயா போயிட்டார். மனுஷங்கிட்ட பிசாசு ஏமாத்தி, இவனும் பாவத்தினால, எதனாலங்க? பாவத்தினால கர்த்தர் கொடுத்த அந்த கொத்து சாவிய பிசாசு கையில கொடுத்துட்டு இவன் பிசாசுக்கு அடிமையாயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. இவன் பாவம் செய்யாம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்திருந்தா கொத்து சாவி ஆதாம் கையில் இருந்திருக்கும். அப்போ பிசாசு இவனுக்கு பயந்திருப்பான். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நிலவரம் அப்படியே மாறி கொத்து சாவி அவன் கையில். அதனால ஒரு நைட் நேரத்தில் புளிய மரத்துக்கு கீழே போக முடியல, ஒரு முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் நிக்க முடியல. சுடுகாடு தாண்டக்குள்ள 1000 ஸ்தோத்திர பலி சொல்ல வேண்டியது இருக்கு. கல்றைய பார்த்தா பயமா இருக்கு. அபிஷேகமே நைட்ல தான் வருது. ரோட்ல நடக்கும்போது கவா கவா ராதா அப்பாடி வந்துட்டோம்னா லைட்டை போடு. அன்னைக்கு முதல்ல பிரசங்கம் பண்ணியிருக்காது. நீ பகல்ல நடக்கிற மாதிரியே சுடுகாட்டு பக்கத்தில் நைட்லயும் நடக்கணும். நீ பகல்ல பாட்டு பாடாம தான் நடந்த, பகல்ல ஸ்தோத்திரம் பண்ணாம தான் நடந்த, பகல்ல நீ வாக்குத்தத்தம்ல கடவுளே ஞாபகம் வராம தான் நடந்த. அதே நைட்ல மட்டும் உனக்கு கடவுள் ஞாபகம் வர்றாரு? அப்பவும் வரக்கூடாது. அல்லேலூயா. அவர் எப்பவும் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எதனால இப்படி நடந்துச்சுன்னா, பாவம், பாவ வாழ்க்கை, குற்ற மனசாட்சி, நாம தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றோங்கிற உணர்வு நம்மை பயத்துக்குள்ளேயே வச்சிருக்குது. ஆனா தேவனோடு நெருங்கும் போது, தேவனோடு சேர்ந்து வாழும்போது நம்ம அறியாமையே ஒரு தைரியம் நமக்குள்ள வர தொடங்குகிறது. கிறிஸ்துவோடு கைகோத்து நடக்கும்போது தைரியமும், பாவத்தை தெரிந்தெடுத்து வாழும் போது பயமும். புரிஞ்சுங்க? ஆமேன்னு சொல்லுங்க. நீ தேவனோடு அவரை நல்லா கண்ணை மூடி அவரை பார்த்துறதும், அவர்கிட்ட பேசுறதும், அவருக்கு வாழ்க்கையை ஒப்படைக்கிறதும் ஆராதிக்கிறதுமா இருக்க உனக்குள்ள ஒரு வெளிச்சம் வர வர வந்துட்டே இருக்கும். எதுல? உள்ளுக்குள்ள அந்த வெளிச்சம். அது தைரியமா மாறும், அது ஒரு துணிச்சலா மாறும். அதனால என்ன ஆகுது? நீ இருட்டை பார்த்தாலும், பிரச்சனை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் பயம் மாற மாட்டேங்குது. ஒரு தில்லா பார்த்துக்கலாங்கிற ஒரு உணர்வு வருது. ஆமேன். ஆனா நீ எங்கேயோ தவறு பண்ணி, ஏதோ போன்ல தவறு பண்ணி, வெளியில தவறு பண்ணி, மக்களோட தவறு பண்ணி, பாவங்கள் பண்ணி, ஏதாவது மறைச்சு பொய் பேசி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு வீட்டில் தனி ரூம்ல இருந்தா கூட பயமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இப்படி பயந்து, வசனம் சொல்றது, மரண பயத்தினாலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தம்முடைய மரணத்தினாலே நம்மை விடுதலையாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம இப்பதான் எப்படிப்பட்டவர்கள்? விடுதலையாக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். எல்லாம் குற்ற மனசாட்சி நீங்க அவருடைய ரத்தத்தினாலே நாம் விடுதலை அடைந்தவர்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த கொத்து சாவியை
ஆதாம் பிசாசுகிட்ட கொடுத்தானோ அந்த கொத்து சாவியை, அந்த அதிகாரத்தை இயேசு மீண்டும் அவன் கையிலிருந்து புடுங்கி அவர் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லை, உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இதோ பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன். நீ பூலோகத்தில் எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பூலோகத்தில் எவைகளை திறப்பாயோ அது பரலோகத்திலும் திறக்கப்பட்டிருக்கும். கட்டவிழ்க்கப்படும். யார் கையில்? கையை உயர்த்துங்க, வலது கையை. என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? பல பேருடைய இடுப்பில் கொத்து சாவி தொங்குறது அவங்களுக்கே தெரியாது. கொத்து சாவி தொங்குது, ஆனால் சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லைன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வீட்டை சிறப்பாக நடத்தி கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமேன். ரைட். இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது லட்சோப லட்ச ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் தேடினார். கர்த்தர் மோசேயை கண்டுபிடித்தார். அவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த மாதிரி கர்த்தர் உன்னை அழைக்கும் போதும் உன் கையில் ஒரு தேசத்தை, ஒரு அதிகாரத்தை, ஒரு மேன்மையான பொசிஷனை கொடுக்க கர்த்தர் உன்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உன்னையும் கர்த்தர் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். எப்படி செய்ய போறாராமா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீ படிப்படியா மேல வரப்போற. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நேராக நீ வரப்போற. நீ அடுத்தடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நேராக வரப்போற. கர்த்தர் மென்மேலும் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். ஆமேன். எப்படிலாம் ஆசீர்வதிப்பாரமா? அடுத்த வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீயோ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நம்மளை குறித்து என்ன வச்சிருக்கிறாரு பாருங்க மனசுல. நீயோ அநேக ஜாதிகளை ஆளுவாய். அநேகம் ஜாதிகள். உன்னையோ எவனும் ஆளுவதில்லை. இந்த இடத்துல ஆவிக்குரிய அர்த்தத்தில் என்ன சொல்றது? ஜாதிகள்னா பிசாசுகள். உன்னுடைய ஐஸ்வர்யத்தை கெடுக்கிற பிசாசு, உன் சரீர சுகத்தை கெடுக்கிற பிசாசு, உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு உன்னை ஆளாது, நீ அதை ஆளுவாய். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யார் ஆளணும்? யார் ஆளணும்? நான் பிசாசின் ஆவிகளை ஆளுகிறேன். ஆனா இப்ப என்ன பண்ணுது? அது என்ன ஆளுது? நான் ஆளுகிறேன். ஆனா நான் என்ன பண்ணணும்? அதை அழுக விடணும். ஆமேன். நான் அதை அழுக விடணும். ஆனா அது என்ன? நல்ல வேளை நம்மளை எதுவும் இப்போ கர்த்தருக்குள்ள வளர்ந்தவங்க, விசுவாசத்தில் வளர்ந்தவங்களுக்கு சொல்றேன், எதுவுமே நம்மளை அழுக விடல. ஆண்டவர் சொல்றார், நீ இனி அழுது கொண்டிராய். ஆமேன் சொல்லுங்களேன். சத்திய வசனத்தை கவனிக்கும் போது நல்ல கவனிக்கல. இதை கவனிக்காம வீட்டில் போய் அழுதுட்டு இருக்க கூடாது, பார்த்துக்குங்க. அல்லேலூயா. என்ன சொன்ன நான்? நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். எவனுக்காவது நம்ம அடிமையா இருந்தா கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆமேன். இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், என் புருஷன் இப்படி பண்ணிட்டான், என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். ஏன்னா எவனோ உன்னை ஆள்றான். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, எவனும் உன்னை ஆள முடியாது. ஆமேன். எவனும் ஆள முடியாது. இப்போ நம்முடைய வீடுகளில், எங்களுடைய வீடுகளெல்லாம் எந்த பிசாசெல்லாம் ஆட்சி செஞ்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா என்னை யார் ஆளுகிறார்? இயேசு ஆளுகிறார். வசனங்கள் உன் உள்ளத்தில் இருக்குமானால், வசனங்கள் உன்னுடைய விசுவாசமாக இருக்குமானால்
பிசாசின் ஆளுகை முடிந்து போனது. என்னமாச்சு? அதில் மனோஜருக்கு ஒரு சந்தோஷம். கிரிஃபின் கீழே போட்டான்னு சொல்லுறது மனோஜுக்கு ஒரு சந்தோஷம். கிரிஃபின் கீழே போட்டான். கவனி, உங்களை சத்தியம் கவனிச்சுட்டு இருக்கிறாங்கம்மா. ஏன்னா இப்போவே சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வீட்டில் வந்து நான் மனக்கணக்கில் பேச வேண்டியிருக்காது. இப்போ நான் சொல்கிறதே கேட்டுட்டிங்கன்னா வீட்டில் வந்து மணிக்கணக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? வேற ஜாதிகள் உங்களை ஆளுவது இல்லை. யாரு ஜாதிகள்? எதை சொல்லிட்டு இருக்கிறேன்? அசுத்த ஆவிகளை சொல்லிட்டு இருக்கிறேன். எப்போ அந்த அசுத்த ஆவிகளுடைய ஆட்சி உங்களை விட்டு போகும்? எப்போ போகும்? எப்போ போகும் மகா? எப்போ அசுத்த ஆவிகளுடைய ஆளுகை நம்ம விட்டு போகும்? எப்போ போகும்? வசனங்கள் நமக்குள் வரும்போது, வசனங்கள் நம்மை ஆளும் போது, வசனங்களை நாம் விசுவாசிக்கும் போது பிசாசு நம்மை விட்டு ஓடி போகிறான். இதெல்லாம் செய்தியே இல்லை, கவனிக்காதனால ரொம்ப அழுத்திட்டு இருக்கிறேன். சத்தமராமன் சொல்லுங்க. அநேக ஜாதிகளை நீ ஆளுவாய், அவைகள் உன்னை ஆளுவது இல்லை. எத்தனை பேருக்குள்ள சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்குன்னு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். தேசம்னா என்ன அர்த்தம்? எனக்குன்னு ஒரு தொழில், எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், எனக்குன்னு ஒரு கர்த்தருக்கு சோதர உயர்வு, எனக்குன்னு ஒரு வருமானம், எனக்குன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கவனிங்க, நான் மென்மேல்னு அதிகாலையில் சொல்லும்போது ஒரு ஸ்டெப்பு, அப்புறம் அங்கே ஒரு உயர்வு, அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, அங்கே ஒரு உயர்வு, அப்புறம் அடுத்த ஸ்டெப்புன்னு படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துகிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அப்போ இந்த மாதிரி யோசேப்பு எடுத்துக்கங்க. ஸ்டெப் குழி, போத்திபார் வீடு, சிறைச்சாலை, அதுக்கப்புறம் பிரதமர். ஆமேன். ஸ்டெப்பு ஸ்டெப்பா குழி, போத்திபார் வீடு, சிறைச்சாலை, பிரதம மந்திரி. 4 ஸ்டெப்பில் மேலே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். இதுக்கு 13 வருஷம் ஆச்சுதான். ஆனால் 4 ஸ்டெப்பில் உருவாக்கி கொண்டு போய் அங்கே வைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? உருவாக்கப்படாத பாத்திரம் எதுவுமே மேலே வச்சா அது ஒரு நாளும் வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதில்லை. அதனால தான் அந்த நிலைப்பாடை நம்ம எடுத்தோம். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? உருவாக்கப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு தாவீதை போட்டு ஒரு 4 விஷயத்தை தியானிச்சு முடிச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் முடிக்க நான் முயற்சி பண்ணுறேன். நல்ல மனதில் வாங்கிக்கிங்க. இது ஏதோ பக்தி மார்க்கத்துக்காக பக்தியாக உட்காந்துட்டு போக வரல. சத்தியத்தை கேட்டு செயல்பட்டுட்டீங்கன்னா உயர்வு வரும். 4 விஷயத்தை சொல்லிடுறேன். நம்பர் 1, தாவீதை கர்த்தர் மென்மேலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்தி டாப்ல அந்த கொத்து சாவியை கொண்டு வந்து நீ தான்ப்பா இனிமேல் டாப்னு கொண்டு வந்து அவனை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஸ்டெப்பு நடக்கணும். அது நடந்துச்சுன்னா நீங்களும் மேலே வர்றது நிச்சயம். சத்தமாக ராமின்னு சொல்லிடுறீங்களா? நம்பர் 1, தாவீது குடும்பத்தினால பகைக்கப்பட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு விட்டாலும், சாதாரண ஆடு மேய்க்கப்பட்டவனாக அவன் இருந்தாலும் அவன் தேவன் மேல் வாஞ்சையாக இருந்தான். நம்பர் 1. கவனிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கிளியர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். என்ன ஸ்டேஜ் தெரியுமா? ஆண்டவர் மேல் ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. கர்த்தர் மேல் ஒரு வாஞ்சை, ஆண்டவருடைய ஜபத்தின் மேல, ஆராதனை மேல, கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை, ஆண்டவரை உருகி உருகி நேசிக்கிற ஒரு நேசம். இதெல்லாம் இருக்கிறவங்க ஒரு ராமன் சொல்லிருங்க பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். யாராவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரலன்னா அதை கவனிச்சிருங்க. நீ கர்த்தரை முழு மனதோட நேசிச்சீங்கன்னா கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள நீ வந்துடுறன்னு அர்த்தம். உனக்கு எதை விடவும் தேவனை நேசிக்கிற இருதயம் வந்துருச்சுன்னா நீ அவருடைய திட்டத்துக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் மேல ஒரு லவ், ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவன் சாதாரண மேய்ப்பனாதான் வேலையை தொடங்குறான். தொடங்கினது என்னமோ சபை கூட்டுறது துடைக்கிறதுல இருந்து, வேலை தொடங்கினது என்னமோ சாதாரண தொழில இருந்து தொடங்குறான். ஆனா அவருடைய ஆண்டவருடைய லைன் அப்ல அவன் வந்துட்டான்.
ஏன்னா அவன் அந்த சாதா வேலை செஞ்சாலும் கர்த்தரை நேசிக்க தொடங்கி விட்டான். எத்தனை பேர் சாதா வேலை தான் நான் செய்யறேன், 5000 தான் சம்பளம், 4000 தான் சம்பளம், 10,000 தான் சம்பளம் வருமான காரியங்கள் எல்லாம் சபையில் செய்கிற ஊழியமும் சின்ன ஊழியம், ஆட்டு குட்டிகளை மேய்க்கிற ஊழியம், வீடு துடைக்கிற ஊழியம், சாதாரண ஊழியம், ஜனங்களாக கூட்டிட்டு வர ஊழியம், வேனில் கூட்டிட்டு வர ஊழியம், பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விடுற ஊழியம், சாப்பாடு மாதிரி சாதாரண ஊழியத்தில் தொடங்குற. ஆனால் அந்த ஊழியத்தை நம் மனதார வாஞ்சையா அதை நான் செய்யறேன். இது உண்மைன்னு சொன்னா நீ உள்ளுக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களோட பேசுவாரா? உங்க மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். நீ இப்படி சாதாரண ஆடு மேய்க்கிற வேலையா இருந்தாலும் தேவனை நேசிக்கிறவனா இருந்து ஆடு மேய்க்கிற பத்தியா? ஊர்வலத்தில் பல பேர் ஆடு மேய்ச்சி சம்பாதிக்கிறது உண்மைதான். ஆனா இவன் வெறும் ஆடு மேய்க்கிறவன் மட்டும் இல்ல, தேவனை நேசிக்கிறவன். நம்பர் 1. அது வந்த உடனே கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவன் அந்த பாயிண்ட்ல தாவீதுக்கு சாமுவேலுடைய உறவு கிடைக்கிறது. ரகசியம் பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு சாமு என்கிற ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புவார். எந்த மனிதன் தேவனை நேசிக்கிறானோ அவனை நோக்கி ஊழியக்காரருடைய உறவு வந்துடும். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். ஒன்று சாமுவேல் தேடி வருவா, இல்லாட்டி தாவீது தேடி வருவா, ஏதோ நாங்கள் கனெக்ஷன் உண்டாயிரும். அன்னைக்கு அங்கே ஒரு தாவீதுங்கிறதுனால ஒரு சாமுவேல் தேடி போகலாம். இங்கே இருக்கிறது ஒவ்வொன்றும் தாவீதா இருக்கிறதுனால இப்போ சாமுவேலை தேடி தாவீதுகள் வருகிறது. வந்து அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த நடத்துறதுக்குள்ள, அந்த அங்கீகாரம் சாமுவேலே கை வச்சிட்டார், சாமுவேலே நடத்துறார். ஏன்னா அன்னைக்கு நியாயாதிபதி சாமுவேல். அந்த ஊழியக்காரரோடு ஒரு கனெக்ஷன் உருவாயிருச்சுனாலே இது நிச்சயமா அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள். வாஞ்சை இருந்துச்சு, ஆடுகள் மேய்க்கிறான், தேவனை நேசிக்கிறான், சங்கீதம் தெரியும், எரேமியா தெரியும், எசேக்கியா தெரியும், ஏசாயா தெரியும், உபாகமம் தெரியும். ஆனா இன்னும் உனக்கு ஊழியக்காரர் தெரியாது. அந்த இடத்துல அந்த கனெக்ஷன் நெருங்கி வந்தாதான் நீ கரெக்டான வந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கன்னு அர்த்தம். ஏன்னா இனம் இனத்தோடு தான் சேரும். நீ வந்து சபையில் கூட பாருங்க, ஏதாவது குறும்பு பண்ற பையன் ஒருத்தன், ஊர் சுத்துற பையன் ஒருத்தர் இருப்பான், நல்லா வீட்டுக்கு அடங்கின பையன் இருப்பான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீட்டுக்கு அடங்கின பையன் ஒருத்தன் சர்ச்சுக்கு வருவான், ஊரே சுற்றுற பையன் ஒருத்தனும் சர்ச்சுக்கு வருவான்னு வைங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது இன்னொரு பையன் எக்ஸ்ட்ரா ஒரு பையன் புதுசாக வர்றான். இப்போ அந்த பையன் யார் கூட நெருங்கி பழகிறாங்கிறத வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிடலாமா? இவன் கூட ஊர் சுற்றுற பையன் கூட சேர்றவனா இருந்தா இவனும் ஊர் சுற்றுறவனா, இதைத்தான் அவன் விரும்புகிறான்னு அர்த்தம். நல்ல பையன் கூட அவன் நெருங்கி பழகிறான்னா அவன் நல்ல பையனாக இருக்கிறான்னு அர்த்தம். அதனால சொல்ல, சபைக்கு வர்றவங்கெல்லாம் யார் கூட பழகிறாங்கிறத வச்சு, எது வரைக்கும் பழகிறாங்கிறத வச்சு அவனுக்கு எதுவும் உள்ளத்தில் இருக்குதுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அதனால தான் ஊழியக்காரரை நெருங்கி வருவது அடுத்த படிக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா யாரால ஒரு ஊழியக்காரோட இணைய முடியும் தெரியுமா? நான் இன்னைக்கு பாஸ்டமா நடத்துனதெல்லாம் தீர்க்க தரிசனம், நான் வெளிப்பாடு வந்ததை தான் பேசிட்டு இருக்கிறா. அப்படி சீஷன் ஆகுவோம். என்ன பாட்டது? சீஷன் என்ப அந்த பாட்டு பாடும்போது அதுதான் பாடப்படும் ஆவியானவர் ஏவனார். நான் சொல்லிட்டு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷனாக விரும்புகிறவன் அவன் ஊழியனோடு தான் இருப்பான், குருவை போல இருப்பான். அல்லேலூயா. இங்க யாருமே சர்ச் அட்டண்டீஸா இருந்துடக்கூடாது. கொஞ்சம் பேரோ ஜாஸ்தி பேரோ, நான் கிரௌடுக்கு பதில் கொடுக்குற ஆள் இல்லை, வந்தவங்களை குவாலிட்டிக்கு பதில் கொடுக்குற ஆள். அப்ப என்ன ஆகுது? அந்த ஒரு அபிஷேகம் வந்த உடனே தாவீது அடுத்த கட்டத்துக்கு போறான். என்ன நடக்குதுன்னா, ஒரு சிறந்த மேய்ப்பனாக இருந்து ஒரு அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம் வந்து இறங்குது. நம்பர் 1. நம்பர் 2 இந்த சத்தியத்தை கவனிக்கணும். ஒரு பெரிய ஆச்சானு பாகுவான கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் நாடே பயப்படுது, அரசனே பயப்படுகிறான். ஆனால் வேதத்தை தியானிக்கிறவனுக்கு அந்த பயம் இருப்பதில்லை. அக்கா நல்லா கவனிங்க, வேதத்தை தியானிக்கிறவனுக்கு கோலியாத்தை குறிச்ச பயம் இருப்பது இல்லை. அதனாலதான் நீங்க ஏதாவது பயந்து அலறி எனக்கு கூப்பிடும் போது அதை நான் மதிப்பதே இல்லை. எப்பேற்பட்ட கோலியாத்தா இருந்தாலும்,
கர்த்தருடைய நாமத்திலே அவன் கீழே விழுந்தே தீருவான். இல்லையா? சத்தியத்தை வேதத்தை தியானிச்சதுனால தாவீது சொல்கிறார், வேதம் என் மனமகிழ்ச்சியா இராமல் போயிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நம்மெல்லாம் துக்கப்பட்டு செத்து போயிடணும். நீ ஓவரா துக்கப்பட்டு உனக்கு கர்த்தர் வயிறு பிரச்சனை ஆகுது, கிட்னி பிரச்சனை, இருதயம் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, உயிரே போற மாதிரி ஆகுது. ஏன் தெரியுமா? வேதம் உன்னுடைய மனமகிழ்ச்சியா இன்னும் மாறல. வேதத்தை எடுத்து படிக்கும் போது கடவுள் அங்க இருக்கிறார். நீ எதுக்கு போன் எல்லாம் யாருக்கோ அந்த ஊழிக்கார் போடலாமா, இங்க தூத்துக்குடிக்கு போடலாமா, திருநெல்வேலிக்கு போடலாமா, 4 மாவடிக்கு போடலாமா, சேலத்துக்கு ஒன்னும் போடாத. உன் வேதத்தை எடுத்து கருத்தா படி. ஏன்னா தாவீதுக்கு எந்த ஊழிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணி போயிட்டார ஊழிய அவனுக்கு கூடவே இருந்து கத்து கொடுத்ததுன்னா தேவனுடைய வார்த்தைகள். ஊழியக்காருடைய உறவுகளுக்கு அப்புறம் அதோடு முடிச்சிடக்கூடாது, வசனத்துக்குள்ள போகணும். உனக்கும் சத்தியத்துக்கும் நெருங்கின உறவு வந்துச்சுன்னா அடுத்தது நீ என்ன தெரியுமா பண்ணுவ? ஊர் அறியும்படியான ஒரு சம்பவத்துக்குள்ள ஆண்டவர் உன்னை அழைத்து சென்று ஒரு பெரிய எதிரியை எல்லாரும் பார்க்க நீ விழுத்ததினாலே உன்னுடைய பெயர் பிரஸ்தாபமாகும்படி கர்த்தர் செய்வார். இது ஸ்டெப் நம்பர் 2. முதலில் நான் தேவனை நேசித்தேன், சிறந்த மெய்ப்பனானே, கரடியை கொண்டு என் நாட்டை காப்பாற்றினேன். ஸ்டெப் நம்பர் 2, நான் வேதத்தை அறிந்தேன், தேவன் யார் என்று தெரிந்து கொண்டேன், கோலியாத்தில் நான் ஜெயித்தேன். 2வது படி வந்துருச்சு. இப்ப மூளையில வனாந்திரத்தில் இருந்தவன் இப்ப வெளியே வர தொடங்குறான், தேசத்துக்கு தெரிய தொடங்குறான், மக்களுக்கு தெரிய தொடங்குறான். ஒரு தலைவன் உருவாகி கொண்டிருக்கிறான். ஒரு தலைவன் உருவாகி கொண்டிருக்கிறான். நல்லா படிச்சுட்டு வேலை கிடைச்சதுனால நீ தலைவன் நினைச்சிடாத, டபீன்னு உளுந்துருவ. உன்னுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தக்கூடிய தலைமைத்துவம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இப்ப கோலியாத்து நிற்கும் போது சாமுவேல் இல்ல, ஆனா உனக்குள் இருக்கிற தேவ வார்த்தை தேவன் இருக்கிறார். உங்களை ஜெபக்குழுக்கள் நடத்த அங்கங்க நடத்த அனுப்பும் போது அங்க பாஸ்டர் வரமாட்டாரு, ஆனா உனக்குள் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்தி உன் மூலமாய் அற்புதங்களை நடப்பதை ஜனங்கள் பார்த்தார்களானால் நீ 2வது படிக்கு வந்து விட்டார். எத்தனை பேர் என்னோட சொல்ல முடியும், கர்த்தர் என்னையும் அப்படி பயன்படுத்துவார்? நீயும் ஒரு தாவீது சொல்லுங்க, நானும் ஒரு தாவீது. அல்லேலூயா. கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். சும்மா ஒரு நிலைப்பாடு தான். எல்லாரும் அவ்வளவு பெரிய பாடியில பெரிய ஆளா நிக்கிறவனை பார்க்கும் போது பயம் வந்துச்சு எல்லாருக்கும், ஆனா இவனுக்கு பயம் வரல. என்ன ரகசியம்? ஏன் வரல? வேதம் எனது தியானமா இருந்ததினால் எனக்கு பயம் வரலைங்க. இந்த வியாதியை பார்த்து பயம் வரலீங்க. இந்த கணவர் பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, வருமான பிரச்சனை, வாடகை பிரச்சனை, பயம் வரலீங்க. என கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இங்க வாங்க, வசனங்களை தலைக்கு ஏத்தாம, வசனங்கள்ல மகிழ்ச்சி அடையாம, வசனங்கள் மூலமா தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்காம வெறுமனே ஜெபிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா நீ ஒரு வெறும் பாத்திரம். சவுண்டு ஒரு சாப்பாடு வராது. வெறும் ஜெபிச்சிட்டு இருக்கிறது. இந்த வெறும் ஜெபிச்சு கெட்டு போனவங்களை பார்த்து சலிச்சு போச்சு. ஆனா வார்த்தைகளை கொண்டு வந்தவங்க ஜெயிக்காம இருந்ததே கிடையாது. இது 2வது ஸ்டெப். நேரமானதுனால இன்னும் சொல்லுகிறேன். 3வது ஸ்டெப். இப்போ என்ன ஆயிட்டான்? கோலியாத்தை ஜெயிச்சோன்னு என்ன ஆயிட்டாங்க? அரண்மனை ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சு. அரண்மனைக்குள்ள போக்குவரத்துமா மாறுற அளவுக்கு ராஜாவுக்கு அறிமுகமான ஆளா மாறியாச்சு. சவுலுக்கு பிசாசை ஓட்டுறதுக்கு கிண்ணறம் கிட்டாரை வாசிச்சு பிசாசை ஓட்டுற அளவுக்கு இப்ப அரண்மனைக்குள்ள கால் வச்சாச்சு. ஆமீன் சொல்லுங்க. இந்த 2வது பாயிண்ட்டுக்கு கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மேய்ப்பனா ஆரம்பிச்சான், கர்த்தரை நேசிச்சான், ஊழியக்காரோட இணைஞ்சு நின்னான். 2வது பாயிண்ட் என்ன? மேய்ப்பனா இருந்தவன் இப்போ கோலியாத்தை ஜெயிச்சான். காரணம், சத்தியத்தை அறிந்து கொண்டான், வசனங்களுக்குள் சென்றான். அடுத்த ஸ்டெப். இது மூலமா என்ன நடந்துச்சு? அரண்மனைக்குள்ள போயிட்டான். 3வது என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், படை தளபதி ஆக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? 3வது கவனிங்க. அவன் கர்த்தருடைய ஆவியானவர் தனக்கு கர்த்தர் ஏதாவது சொல்லாம அவன் செய்ய மாட்டான். 3வது என்ன? பாப்பமா
மூணாவது என்ன? ஆண்டவர் சொல்லாம நடத்தாம அடையாளம் காமிக்காம ஒரு தேசத்தோட ஒரு ஜனங்களோட யுத்தம் பண்ண போக மாட்டான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? போவோம், வா போயிட்டு வந்துடலாம் ஒரு 8 அப்படிங்கிறான். இவன் சொல்றான், நீங்க சொல்லினா நான் போக மாட்டேன். என்னோட மனைவிகள், பிள்ளைகள், சொத்துக்களை எல்லாம் எதிராளிகள் அப்படியே எல்லாம் கடத்தி கொள்ளையா கொண்டு போன போது உடனே ஓடி போய் கொண்டு வர போகாம கர்த்தர்கிட்ட கேட்கலாம், போகலாமா? கர்த்தர் சொல்றார், நீ போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை ஏவாமல், கர்த்தர் உனக்கு சொல்லாமல், கர்த்தர் உனக்கு உறுதிப்படுத்தாமல் ஒரு காரியத்தில் இறங்காத. படை தளபதி, இந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை 1000ங்களுக்கு அதிபதி ஆக்குகிறார். இப்ப புகழ் வர தொடங்கி விட்டது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த மூணாவது ஸ்டெப்புக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்ன வசனம் நிறைவேறுது? கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சிலர் மேய்க்கிறதோட நின்றுறாங்க, சிலர் கோலியாத்தோட நின்றுறாங்க, சிலர் படத்தளபதி வரைக்கும் வர்றாங்க. இன்னும் உறுதியா நிக்கிறவன் 4வது இடத்துக்கு வர்றான். நீ எங்கேயும் தேங்கி நின்றாத. டோன்ட் பி ஸ்டாக்னட் வித் a position which you are now. இப்போ எந்த இடத்துல இருக்கிறீயோ அந்த இடத்துல நின்றாத. கர்த்தருடைய மேன்மேலும் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அவருக்கு ஒரு பெரிய தலைவர் தேவைப்படுறாரு. நீ ஒரு ஏரியாக்கு அதிபதி அல்ல, இஸ்ரவேல் நாட்டுக்கே அதிபதி ஆகணும்னு தாவீத கர்த்தர் 1000க்கு நின்றாத, ஆட்டோட நின்றாத, 1000த்துல நின்றாத, கோலியாத்தோட நின்றாத. ஏன்னா இஸ்ரவேலுடைய கொத்து சாவியை உங்கள்கிட்ட தான் கொடுக்க போறேன். நல்லா தான் கையை தட்டுறது. தீனா என்ன கொடுக்க போறாராமா? இஸ்ரவேல் நாட்டினுடைய கொத்து சாவியை உங்க கையில கொடுக்க போறாராமா. எப்படி போக்கஸ்டா தாவீது போறது தெரியுதுங்களா? ஒன்றை நான் கேட்டேன், அவர் என்னை உயர்த்துவார். எனக்கும் அவருக்கு இருக்கிற உறவு என்னை கொண்டு வந்து மேல வைக்க போகுது. இல்ல ஜெசிகா, உண்மைதானே? எனக்கும் அவருக்குமான உறவு என்னை மேல கொண்டு வந்து நிறுத்த போகுது. திடீர்னு ஒரு சூழ்நிலையை வரப்பா மாத்திடுவார். ரைட். கர்த்தருக்கு மூணாவது என்ன சொன்னேன்? தேவனை கேட்டு செயல்படுதல். சொல்லுங்க எல்லாரும். எப்படி கேட்டு, எப்படி அவர் என்ன சொல்றாரு எப்படி தெரியும்? உங்களுக்கு சொல்லியிருக்கிற அடிக்கடி. நீ நல்லா ஆராதனை பண்ணு. 3 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், அப்போ நேரம் கிடைக்கும் போது ஆராதனை பண்ணி உன் ரேடியோவை டியூன்லேயே வெய்யி. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அவர் பேசுறது உனக்கு கேட்க தொடங்கும். ஓகே. கடைசியா 4வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4வது கவனிங்க. தாவீத எப்படி நடந்துக்கிறான், என்ன யோசிக்கிறான், அவன் எப்படி பார்க்குறான், இதுக்கு இந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறான், அந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறான்னு கர்த்தர் அவனை எடை போட்டுக்கிட்டே இருக்கிறார். உன்னையும் அவர் எடை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். நீ எப்படி நடந்துக்கிற, எப்படி பேசுகிற, பெரியவங்ககிட்ட எப்படி பேசுகிற, உன் பாஸ்டர் ஊழியக்காரங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறவங்களை நீ எப்படி சிந்திக்கிற, என்ன கனம் கொடுக்குற, சபையை நீ எப்படி நினைக்கிற, கர்த்தர் எப்படி நினைக்கிற, ஊழியத்தை எப்படி நினைக்கிற, அந்த நினப்புகளை கர்த்தர் எடை போட்டுக்கிட்டே இருப்பார். அதில் ஒரு உத்தமம் இருக்குமானால் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து மேலே வைக்கிறார். தாவீது படத்தளபதி ஆகிட்டான், இஸ்ரவேலுக்கே பெரிய பிரபலமான ஆளாயிட்டான். அவன் மேலே ராஜரிக அபிஷேகம் இருக்குதுன்னு ஊருக்கே தெரியும். அதே விட அந்த அன்னைக்கு ராஜாவாக இருந்த சவுலை கொல்றதுக்கு 2 வாய்ப்பு கூட தாவீதுக்கு கிடைக்குது. ஆனால் நான் கொல்ல மாட்டேங்கிறான். 4வது சொல்லட்டுமா? தமிழ்லையும் பழமொழி இருக்கு, ராஜாவாகிறதுக்கு நற்குணம் ரொம்ப அவசியம். தாவீதுக்குள்ள இருந்த தாழ்மை, தாவீதுக்குள்ள இருந்த பெரியோரை மதித்தல், தாவீதுக்குள்ள இருந்த சாந்த குணம், தாவீதுக்குள்ள கர்த்தருக்கு காத்திருக்கிற குணம். எவ்வளோ பெரிய ராஜாவானாலும் தன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ போட்ட ட்ரெஸ்ஸையும், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ இருந்த கோலையும் மறக்காம ஒரு ரூம்ல வச்சு அடிக்கடி அங்கே போய் நின்று முழங்கால் படிக்கிட்டு, நான் ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த என்னையல்லவா அரசன் ஆக்கினீர் அப்படிங்கிற நன்றி குணம் இருக்குது பாருங்க. அதுதான் அவன் ராஜாவாகிறதுக்கான காரணம். இன்னைக்கு சபையில் ஒருத்தர் நல்ல ஊழியத்தில் டெவலப் ஆவாங்கன்னா யார் தெரியுமா ஆவாங்க? இந்த குணமுடையவங்க தான் அங்கே வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறது இல்லை, செகண்ட் ஸ்டெப்பும் இல்லை,
தேர்டு ஸ்டெப் இல்லை. தேர்டு ஸ்டெப் என்ன, கொஞ்சம் உங்கள் மூலமாக ஒரு 50 பேர் சபைக்கு வந்துட்டாங்கன்னா அது 3வது ஸ்டெப்பு. ஒரு புகழ்கள்லாம் வந்துருச்சு. அதனால இல்லை, அந்த நன்றி மறக்காத குணம், அந்த நற்குணம், அல்லேலூயா, அந்த சாந்தம், தனக்கு முன்ன அந்த ராஜாவாக இருக்கிற மேலே